ஆதாரம் நீங்க சொல்றீங்கல்ல, நாங்க இத்தன வருஷமா சொல்லியிருக்கோம். எங்களுக்கு சரியான முறையில சிகிச்சை குடுக்கல. காடி வெட்டியார் அவர்களோட மறைவுக்கு வந்து அன்புமணி அவர்கள் தான் முழுக்க காரணம். நாங்க ஆல்ரெடி நெறைய ப எத்தனையோ இடத்துல அன்புமணி அவர்கள்ட்ட சொன்னோம். இந்த மாரி வெளிநாடு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், அவர் இல்ல, இல்ல இங்கேயே நல்ல ட்ரீட்மெண்ட். சரி அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். நல்ல ட்ரீட்மெண்ட் குடுப்பாரு. அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டல்ல கேட்பாங்கன்னு சொல்லி நாங்க வேற ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லும்போது, அவர் இல்ல இங்க பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம்பாரு. ஆனா மறைஞ்சதுக்கு அப்புறம் அ காடி வெட்டியார் அவர்களோட நினைவு நாள் ஒரு ஃபங்ஷன்ல வந்து அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சிங்கப்பூர் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அண்ணன் காடி வெட்டியார் அவர்களுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்ல அப்டின்னாரு. ஆனா அவருக்கான பாஸ்போர்ட் தோ இருக்கு. அவருக்கு பாஸ்போர்ட் இருக்கு. பாஸ்போர்ட் இந்த வருஷம் வரைக்கும் வேலிடா இருக்கு. இந்த வருஷம் இப்ப 8த் மந்த் வரைக்கும் வேலிடா இருக்கு. இது கூட இல்லாம வன்னியர் சங்க மாநாடு மலேசியால ஐயா காடிவெட்டியார் அவர்களும், ராமதாஸ் ஐயா அவர்களும் 2 பேருமே போய் மாநாடு நடத்திருக்காங்க. ம், ம், ம். மலேசியால போய் மாநாடு நடத்திருக்காங்க. அது கூட தெரியாம அன்புமணி அவர்கள் வந்து அவருக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது. நான் எந்த வெளிநாட்டுக்கு எப்படி கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்றதுன்றது. அதான் ராமதாஸ் அவர்களே இந்த இன்னைக்கு பேசின பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. வாய் கூசாம பொய் சொல்லுவாரு அன்புமணி அவர்கள். அதுக்கு இதுவும் ஒரு சிறந்த உதாரணம்.